இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா, வந்துட்டியப்பா. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பதறி போயிட்டோம் அண்ணா. தேங்க் காட் யூ கேம் பேக். ஃபைனலி நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்பதான் எங்க எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கு. நீ நல்லா இருக்கல்லப்பா. போலீஸ்காரங்க உன்னை எதுவும் பண்ணல இல்ல? நான் நல்லா தான் இருக்கேன் பாட்டி. எனக்கு தெரியும்பா, நீ எந்த தப்பும் பண்ணல. அதனாலதான் அவங்க உன்னை விட்டுட்டாங்க. அப்படி அவங்க விடலைன்னாலும் உன் அம்மா அப்பா சும்மா விட்டுடுவாங்களா? பாத்தியா உன்னை எப்படி வெளியில கூட்டிட்டு வந்தாங்கன்னு? இவனை வெளியில கொண்டு வந்தது, மித்ராவுக்கு ஒரு ரிலீவ் கொடுத்தது நாங்க இல்லாத பின்ன மனிஷா. மனிஷா மட்டும் வரலனா இன்னைக்கு மித்ரா நாள் முழுக்க ஸ்டேஷன்ல மட்டும்தான் இருந்திருக்கணும். எங்களால செய்ய முடியாத விஷயத்த அவ பண்ணிருக்கா. செய்ய வேண்டியது சரியான நேரத்துல செஞ்சதால மித்ரா இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருக்கா. இல்லனா இப்போ அடுத்த நாள் வரைக்கும் நமக்கு வேதனை தான் மிஞ்சிருக்கும். இந்த விஷயத்துல நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்னா மனிஷாக்கு தான் சொல்லணும். அவ தான் இந்த பிரச்சனையில இருந்து மித்ராவை காப்பாத்திருக்கா. மாம், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். மித்ரா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்பா. எல்லாருக்கும் கல்ல தூக்கி எரியணும்னு தோணும். இப்போ ஒரு கல்லு தான் பட்டிருக்க, அதனால கண்ணாடி உடைஞ்சு. ஆனா அந்த ஒரே ஒரு கல்லடியால வீடு இடிஞ்சு விழுந்துடல. நம்ம வாழ்க்கை ஒண்ணு நாசமாயிடல. நீ கவலைப்படாத, தைரியமா இரு. போ. நானும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் பெரியம்மா. டாட், அண்ணன் ஏன் இன்னும் சோகமாவே இருக்காரு? எல்லாம் ஓகே தானே பெரியப்பா? அண்ணா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டார்ல? மித்ராவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளியில அவன் சாதாரணமா நடந்துக்கிட்டாலும் தாங்க முடியாத பாரத்தை மனசுக்குள்ள சுமந்துகிட்டு இருக்க மாதிரி தான் தோணுது. நடந்தது சின்ன விஷயம் இல்ல, உடனே மறந்து சாதாரணமா இருக்கிறதுக்கு. மித்ரா வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் இது. வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதான் நம்ம எல்லாரும் இருக்கோம்ல, நாம அவனை அப்படியே விட்டுருவோமா என்ன?